ஆ சாரி போல கொஞ்சம் ஒரு சின்ன வருது. ஓகே. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் 5ல வந்து ஒரு பேசிக்ஸா சில விஷயங்கள் பார்த்தோம். மேத்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பேசிக் ஆப்பரேஷன்ஸ்னா என்ன? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸு, நம்பர் சிஸ்டம், அப்புறம் பிரைம் நம்பர்ஸ் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிரைம் நம்பர்ஸ் பார்த்தோம். எல்லாரும் ஓரளவுக்கு வந்து என்ன நடத்துறனோ, அப்பப்போ நீங்க ஒரு முறை கோ த்ரூ பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா, நீங்க வந்து மேத்ஸ் பொறுத்தவரையிலயும் ஒரு கன்டினியூட்டி. இது கன்டினியூஸ் ப்ராசஸ் அது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேம் தெரியுதுல்ல ஸ்க்ரீனு? சார் தெரியுது சார். ஓகே மேம். அது ஃபுல் பேஜ் தெரியுது. ஃபுல் பேஜ் வருது சார். ஓகே மேம். ஓகே. இப்போ மேத்ஸ்ன்றது கன்டினியூஸ் ப்ராசஸ் மேம். ஆக்சுவலா ஒரு முறை படிச்சா அது போதாது. நீங்க வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அத ரீகால் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்ணிட்டு ஒரு ஹேபிட் வந்துருச்சுன்னா, நீங்க எதுவுமே வந்து மக்கப் பண்ண அவசியம் இல்ல. சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அது நம்ம ஹேபிட்டா மாறிடும்னு சொல்லுவாங்களா? மேக்ஸுமே வந்து நீங்க அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அது வந்து ஒரு ஹேபிட்டா வந்து நீங்க மாத்திக்கணும். சவுண்ட் இது வருது பாருங்க யாருது? சார் மியூட் யாரு சவுண்ட் வருதோ கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே. அப்போ வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது வணக்கம் நமக்கு சார். ஒரு ஹேபிட்டா எஸ் சார். ஏதாவது கேட்கணுமா சார் சார்? வணக்கம். சரி. சார் சொல்லுங்க. சார் இப்பதான் நான் நியூலி ஜாயின் பண்றேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றேன். அப்படி குட் நேம் சார். சார் உங்க குட் நேம்? சோலைமுத்துங்க சார். சோலைமுத்துங்க சோலைமுத்து சார். சார். ஓகே ஓகே சார். வெல்கம் ஆமா சார் சார். வெல்கம். அப்படிங்களா சார்? சரி ஒண்ணும் பிரச்சனை நாங்க அந்த இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே குரூப்ல இருக்கீங்களே. குரூப்ல இருக்கேன் சார். அதுல நாங்க ஷேர் பண்ணிருக்கலாம் சார். நீங்க பாருங்க. டவுட்னா நீங்க கேளுங்க சார். நம்ம வந்து இதா கூட பேசிக்கலாம் நம்ம. ம். இல்ல சார். நீங்க சரிங்க தனியா சார். பர்சனலா கூட நான் பேசிக்கலாம். இப்ப நான் கிளாஸ் கன்டினியூ பண்றேன். உங்களுக்கு வந்து நான் சரிங்க அந்த சார். இது வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? டோன்ட் வரி. சார் ஓகே சரிங்க சார். சார். கன்டினியூ பண்ணா சார்? ஓகே சார். சரிங்க தேங்க் யூ. சார். ஓகே. அப்போ வந்து மேத்ஸ் வந்து அந்த பேசிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கு இல்லைங்களா? அது தொடர்ந்து வந்து கவனிச்சுட்டே இருங்க. நம்ம பேசிக்ஸ் பொறுத்தவரையிலையும் வந்து அது ஒரு ஹேபிட் தான். நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோமா நம்ம அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும். சரிங்களா? அப்போ அத யோசிச்சுட்டே இருக்கிறோம்னா, நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து மக்கப் பண்ண அவசியம் இல்ல. அது பார்ட் ஆஃப் லைஃபா மாறிடும். அந்த மாரி ஒரு கான்டெக்ஸ்ட் வந்துட்டோம்னா, மேத்ஸ் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரியல் லைஃப் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம அன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து அந்த கிளாஸோடைய கன்டினியூஷன் தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்ப ஆல்ரெடி வந்து பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம். அது பிரைம் நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்திருந்தோம். இப்ப பிரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ வந்து இப்போ பிரைம் நம்பர்ன்றது அந்த பிரைம் நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்ப 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா, 1 அண்ட் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் இட்செல்ஃப். கரெக்ட்டுங்களா? இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ, அந்த பிரைம் நம்பர்ஸ்ல வந்து நம்ம 100க்குள்ள வந்து எத்தனை இருக்குன்னு சொன்னோம்? 25 பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்போ அதுல சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைம் நம்பர்ஸ் பொறுத்தவரையிலயும் என்ன கான்டெக்ஸ்ட்னா, 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி தெரியும். பிரைம் நம்பர் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 2ல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? 2, 3, 5, 7, 11, 13 போயிட்டே இருக்குங்களா இது மாரி. ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2ல ஸ்டார்ட் ஆகுறதால, அப்போ 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் என்னது பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் இஸ் 2. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஏன்னா, நான் இப்போ ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா? இதுல என்ன இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, 11 இருக்கு, 13 இருக்கு. இதுல பாருங்க. இந்த 2 தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே என்ன நம்பரு? ஆட் நம்பரு. அப்போ ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் இஸ் 2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். மற்ற எந்த பிரைம் நம்பரையும் வராது. சரி, அதாவது எந்த ஈவன் நம்பருமே பிரைம் நம்பரா இருக்காது. அப்போ ஒரு கேள்வி எழுதலாம். சார் அப்போ வந்து 2 மட்டும் வரும்போது ஏன் மற்றெல்லாம் வரல? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ 2க்கு அடுத்தது ஈவன் நம்பர் என்ன? 4,
6 8 போயிட்டே இருக்குமா? இப்ப பாருங்க, இந்த 4ன்றது இந்த 2 உடைய மல்டிபிள்ஸ் தானே. அப்போ மல்டிபிள்ஸ் சென்ஸ்னா இப்போ இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த 4க்கு ஒரு ஃபேக்டர்ஸ் வரும். இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அப்ப பாருங்க, அப்போ வந்து இந்த 4க்கு என்னென்ன வருது ஃபேக்டர்ஸ்னா 1 வரும், 2 வரும், இன்னொன்னு 4 வரும். ஸோ இப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் வருது? 3 ஃபேக்டர்ஸ் வருது. அதனால இது 4ன்றது ஒரு காம்போசிட் நம்பர். கரெக்டுங்களா? அப்போ 4 அப்படின்னா 6க்கு அதே மாதிரி தான், 8க்கு அதே மாதிரி தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்போ பிரைம் நம்பர்ஸ்ல இந்த 2ன்றது மட்டும்தான் ஈவன் நம்பரா இருக்கும். மற்ற லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே என்னது ஆட் நம்பரா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் பாருங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கும் பாருங்க, எவரி பிரைம் நம்பர் அதர் than 2 இஸ் ஆடு. இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து நேத்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது அப் டு 100க்குள்ள. ஓகேங்களா? இப்போ அப் டு 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் சொல்லியிருந்தேன்? 25 பிரைம் நம்பர்ஸ் 25. சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 to 200க்குள்ள எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 21. இது தெரிஞ்சுங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த ஃபேக்ட் அப்படியே கேட்டிருந்தாங்க. அந்த 100 to 200க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம அடுத்து பண்ணலாம். அடுத்து இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குன்னா கோ பிரைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து பிரைம்ன்ற ஆல்ரெடி தெரியும். இப்போ கோ பிரைம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்பர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த 1 மட்டும்தான் ஒன்லி ஒன் அஸ் த காமன் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 1 மட்டும் காமன் ஃபேக்டர்ஸா வர்றது எல்லாமே வந்து கோ பிரைம்னு சொல்லுவாங்க. அப்போ கோனா என்ன அர்த்தம் பாப்பீங்களா? கோனா வந்து ஒரு குரூப்பா இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ 2 அப்படின்னு சொல்றோம். இப்போ 2 இங்க வந்து லெட்டர்ஸ், சாரி, 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கோ பிரைம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 இன்ட்டு 3 எடுத்துப்போம். இப்போ 2 வந்து ஃபேக்டர்ஸ் என்ன? 1 இன்ட்டு 2ன்னு சொல்லலாமா? அதே வந்து 3க்கு ஃபேக்டர்ஸ் என்ன பாருங்க, 1 இன்ட்டு 3ன்னு சொல்லலாமா? இப்ப கவனிங்க, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ இது 2 மட்டும் தான் காமனா இருக்கு. சோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கோபிரைம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஓகேங்களா? இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரைம் நம்பர்ல இப்போ 2 இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் ஒரு கான்செப்ட். அது 2 வந்து ஈவன் பிரைம் நம்பர், ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர். அது தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பரு. 100ல இருந்து 200க்குள்ள 21 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். கோ பிரைம்ன்றது என்னது? அப்போ அதுக்குண்டா 2 நம்பருடைய காமன் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? ஒன்லி 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைம் நம்பர்ஸ்ல நான் பாக்குற கான்செப்ட். சரிங்களா? சார் சொல்லுங்க மேம். சார் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து 2 3 அதுக்கு அடுத்து வந்து 3 4 இருக்கு. அப்போ 4 நம்மளுக்கு பிரைம்லயே வரலையே சார். ஓகே, வெரி குட். நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ 3 4 அப்புறமா எடுத்துக்கலாங்களா? 6ம் 7ம் இருக்கு. அதுலயும் 6ம் பிரைம் ஓகே, வெரி வரல. குட், வெரி குட், சூப்பர். நல்ல கொஸ்டின் மேம். இப்போ 3 4 இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒண்ணுமே ம் இல்ல. இப்போ 3 இருக்குங்களா? 3 வந்து எப்படி மேம் எழுதலாம்? 1 இன்ட்டு 3, 3 அதாவது அதோட 1 இன்ட்டு 3 ரெண்டு ரெண்டு ஃபேக்டர் தான் வரும். கரெக்டுங்களா? ம் இப்போ 4க்கு என்ன வரும்? 1 வரும். 1 into 4 2 into 2 ஓகே, வெரி குட். 2 இன்ட்டு 2, இன்னொன்னு 4 இன்ட்டு 1. 4 எப்படி into 1. பார்த்தாலும் என்ன? அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் வந்து 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்குங்களா? ம் அப்போ இப்போ இந்த ரெண்டு காமனா பாருங்க. இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. ஓகே மற்ற எதுவுமே காமனா இல்லையா? பாருங்களேன். புரியுதா மேம்? ஓகே சார். ஓகே சார். புரியுது. ஆனா சொல்லுங்க. 4 இங்க வந்து பிரைம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4 பிரைம்ல வராதுல்ல, அதனால அதான் ஆக்சுவலா கோ பிரைம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன கான்செப்ட்னா பாருங்க, கோ பிரைம்ஸ் ஆர் நம்பர்ஸ் which have only one as their common factor. காமன் இதான். ஃபேக்டர்ஸ். புரியுதுங்களா? ஓகே ஓகே அது சார். டெஃபினிஷன் இதுதான். அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க வந்து அது ஈவன் நம்பரா அது நான் பிரைம் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல. அந்த ரெண்டு நம்பர் அதுக்கு எடுத்துக்கிறீங்க, ஃபேக்டர்ல 1 இருக்கா அவ்வளவுதான். காமனான்னு மட்டும் பார்க்கணும். அவ்வளவுதான் மேம். ஒண்ணு மட்டும்தான் சரிங்க இருக்கும். சார். ஓகே சார். புரியுதுங்களா? இப்ப புரியுதுல்ல? ஓகே சார். புரியுது சார். ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இது இவ்வளவுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? சரி. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்த கான்செப்ட்ல வரோம்.
ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட் மேக்ஸ்ல. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இப்போ அந்த பிரைம் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் a நம்பர் இஸ் an exact divisor of that number. இதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ எக்ஸாக்ட் டிவைசர்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து நம்ம எக்ஸாக்ட் டிவைசர் சொல்றோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 என்ன இருக்கு? 1 into 2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 1 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது வந்து ஆக்சுவலா வந்து இல்ல. இப்போ நம்ம 2 இருக்குல்ல, நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 1 டேபிள் அடிங்க பார்ப்போம். அப்போ 2 1s are 2ன்னு சொல்லுவோமா? இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நம்ம 0ன்னு வருங்களா? அப்போ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. அப்போ அந்த 2 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1. இதுல என்ன பியூட்டினா 1 வந்து எல்லா நம்பருக்கும் ஃபேக்டர்ஸா இருக்கும். அது இஷ்யூ கிடையாது. இப்போ அடுத்து 2 எடுங்களேன். இப்போ நான் 2 வந்து 2 டிவைட் பண்றேன். என்ன வரும்? 1 2s are 2. ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. 0 அடிச்சிங்களா? அப்போ இதுவும் ஃபேக்டர்ஸ் 2. அப்போ இப்படிதான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 வந்து 1ம் 2ம் வரும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 பாருங்க. அப்போ 1 எல்லாத்துக்கும் காமனா வரும். இப்போ 2 வரும், இன்னொன்று 4 வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ன்றது 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். இது இன்னொன்று ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றது என்ன பண்ணலாம்னா இப்போ 6 நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ 1 இன்ட்டு 6ன்னு எழுதலாம். 6. அடுத்தது 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அடுத்தது இதே வந்து 3 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் வரது வாய்ப்பு இருக்கு. இதில் பாருங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. போட்டுட்டுனா கரெக்டுங்களா? அப்போ இது 4 பாசிபிலிட்டிஸ் வர வேறு எதுவுமே இது கிடையாது. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னது? 1 2 3 6. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மல்டிபிள்ஸ். இப்போ மல்டிபிள்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிச்சிருப்போம். அதுதான் வந்து மல்டிபிள்ஸ் சொல்றாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி நேற்று டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து ஒரு 10 வரையிலும் படிக்க சொல்லியிருந்தோம். அதாவது படிச்சிருப்போம் நம்புறோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த மல்டிபிள்ஸ் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ வந்து மல்டிபிள்ஸ் ஆர் த நம்பர்ஸ் அப்டைன்டு அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் எ கிவன் நம்பர் அண்ட் இன்டிஜர்ஸ். அதெல்லாம் இந்த டெஃபினேஷன் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஜென்ரலாக பார்ப்போம். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2னா என்ன? 2 டேபிள் தான். 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. போயிட்டே இருக்குமா? அடுத்து பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்னது? 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9. ஓகேங்களா? 4 3s are 12, 5 3s are 15. அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா அதான் தெரியும் உங்களுக்கு. 5 10 15 20 25 30 35 போயிட்டே இருக்குமா? அவ்வளோதான். அப்போ இது எல்லாம் மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரிஞ்சதுன்னா இந்த மல்டிபிள்ஸ் தெரிஞ்சுக்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் ரெண்டும் படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபேக்டர்ஸும் நம்ம மல்டிபிள்ஸும் படித்தோம். இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதை நம்ம ஏன் படிக்கிறதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ வந்து HCF த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது கண்டிப்பாக ஸ்கூல் லெவல்லே நான் படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இது வந்து இந்த HCFம் அடுத்த ஸ்லைடில் இருக்க இந்த LCMம் வந்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம வந்து HCF பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ HCFனா என்னது அப்படின்னா டெஃபினிஷன் பாருங்க. த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் ஈச் ஆஃப் தி 2 or more நம்பர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கிரேட்டஸ்ட் நம்பரு விச் டிவைட்ஸ் த ஈச் ஆஃப் தி 2 or more நம்பர்ஸ் சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஃபினிஷன் பற்றிலாம் வந்து கவலைப்பட வேண்டாம். நான் ஜஸ்ட் வந்து சரி நீங்கள் அந்த டெஃபினிஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேனே இல்லையா, நீங்கள் அந்த டெஃபினிஷன் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நம்ம உள்ள கொஸ்டின் எக்ஸாம்பிள் போகும்போது புரியும் பாருங்க.
இதுல பாருங்க HCF என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, ஃபேக்டர்ஸ்னு ஒரு வார்த்தை படிச்சோமா. அப்போ அந்த ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுக்குற நம்பர்ஸுக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு, காமனா இருக்குன்னு, அட் த சேம் டைம் ஹையஸ்டாகவும் இருக்குன்னு. ஓகேங்களா. அப்போ HCFன்றது அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். இப்போ ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இப்போ HCF 6,12ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்ன வரும், 1 2 3 6. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 இருக்கு, 1 2 3 6 12. ஓகேங்களா. இப்போ ரெண்டு நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்டுங்களா. ரெண்டு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. நமக்கு என்ன கான்டெக்ட், அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அது எப்படி இருக்குன்னு, காமனா இருக்கணுமா. பாருங்க, இங்க ஒரு 2 இங்க 2வும் காமனா இருக்கு, சாரி 1 காமனா இருக்கு, இங்க 2வும் காமனா இருக்கு, இங்க 3யும் காமனா இருக்கு, இப்போ 6 காமனா இருக்கு. அப்போ ரெண்டு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் வந்து இத்தனை நம்பர் காமனா இருக்கு. அப்போ பாருங்க, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, காமனா எடுத்தாச்சு. அது நம்ம எது சூஸ் பண்ணேன், த ஹையஸ்ட் ஒன். இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஒன்னு, ஆப்வியஸா 6 தானே, அது 6 தான் போட்டு. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நீங்க படிக்கும் பொழுது வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம சும்மா ஜஸ்ட் HCF சொல்லி பழகிறத விட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லி பழகணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்க, எல்சிஎம். அப்ப எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அப்ப இங்க என்ன கேட்ச் வேர்டு என்னது, மல்டிபிள்ஸ். HCFனா ஃபேக்டர்ஸ் பத்தி பேசுறோம், LCMனா மல்டிபிள்ஸ் பத்தி பேசுறோம். ஓகேங்களா. இப்ப பாருங்க, இப்ப மல்டிபிள்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து LCM ஆஃப் 4 and 6 கொடுத்துருக்கேன். சிம்பிள் நம்பர் தான். பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னது, அந்த 4 டேபிள் ஃபுல்லா எழுதுறீங்க. அதுக்கே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6னா 6 டேபிள் எழுதுறீங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க, நம்ம வந்து மல்டிபிள்ஸ் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து இதுல எது காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இங்க 4 இல்ல, 8 இல்ல, 12. பாருங்க, இங்க ஒரு 12ம் இங்க ஒரு 12ம் காமனா இருக்கா. அடுத்து பாருங்க, 16 இங்க இல்ல, 20 இல்ல, 24. இங்க இருக்கிற 24ம் இங்க 24ம் காமனா இருக்கா. அடுத்து பாருங்க, 28 32 36ம் இங்க இருக்கிற 36ம் காமனா இருக்கா. ஓகே. அப்போ ரெண்டு நம்பருக்குள்ள காமனாலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டுங்களா. இந்த காமனாலிட்டி கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு என்ன கண்டிஷனு, அந்த காமனான மல்டிபிள்ஸ் எப்படி இருக்குன்னு, லீஸ்டா இருக்கு. அப்ப ஆப்வியஸா எது லீஸ்ட், 12ன்றது தான் லீஸ்ட். லீஸ்ட்னா ஒண்ணு இல்ல, ஸ்மால் நம்பர். ஓகேங்களா. அப்ப இது லீஸ்ட் 12. புரியுதுங்களா. ஸோ இவ்வளவுதான் எல்சிஎம். ஓகே. அப்போ HCFனா, இப்ப HCFனா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்ன்றதை யூஸ் பண்றோம். அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து LCMக்கு வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த LCMமும் அந்த HCFம் வந்து மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகும். புரியுதுங்களா. நமக்கே PY கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அந்த PY கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு இந்த HCF LCM பேஸ் பண்ணி. ஓகேங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா, the product of two numbers. இப்போ ஒரு உதாரணத்துக்கு A and B இருக்குன்னு வச்சுங்க. ப்ராடக்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை, மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. அப்போ ஏ அப்படி ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றீங்க. அந்த மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு வர ஆன்சர் இருக்குல்ல, அது ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுக்கிறீங்க, அந்த ரெண்டு நம்பருக்கு LCM எடுக்கிறீங்க. அந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணனா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் the HCF and LCM of that both numbers. நீங்க டெஃபினிஷன்ல ஞாபகம் வேணாம், ஜஸ்ட் A into B equal to HCF into LCM. இது புரியுதுங்களா. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து PYQலாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். இப்போ பாருங்களேன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்களேன், A வந்து ஒரு 9 அசீவ் பண்ணிக்கிறீங்க, B வந்து 12 அசீவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலால A இன்ட்டு B இருக்குல்ல. அப்போ A இன்ட்டு B என்னது,
ஏவையும் ஏன்ற நைனையும் பியுடைய டுவெலையும் என்ன பண்றீங்க மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை என்ன கிடைக்குது? 108 கிடைக்குது. சரிங்களா? சரி, இது ஒரு கான்டெக்ட். இப்ப ரெண்டாவது வாங்க, இந்த 9க்கும் 12க்கு என்ன எடுக்கிறீங்க? எல்சிஎம் எடுக்கிறீங்க. சாரி, ஹெச்எஸ்ஏ எடுக்கிறீங்க. ஹெச்எஸ்ஏ என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 36 வந்திருக்கு. அப்போ இந்த ஹெச்எஸ்ஏம் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 36 என்ன வந்திருக்கு? 108. அப்ப இங்க வர 108ம் இங்க வர 108 ஈக்குவலா இருக்கா? ஸோ இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து இப்போ இது சொல்லும்போது சார் எனக்கு இது ஓகே, இது நான் வந்து ஏ இன்ட்டு பி வந்து டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது என்ன கான்செப்ட் இதை சொல்லி கொடுத்தல. அப்படிதான் போடுங்க ஹெச்சிஎஃப் எல்சிஎம். சரிங்களா? சரி, இப்போ வந்து இங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். இப்போ நம்ம வந்து முன்னாடி ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஹெச்சிஎஃப்னு வரும்போது அந்த ஒரு ஒரு நம்பருக்கு வந்து ஃபேக்டர்ஸ் தனியாக எழுதிட்டு திரும்ப வந்து அந்த ஃபேக்டர்ஸ்ல எது காமன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எது மேக்ஸிமம் போட்டோம். ஸோ இந்த மாதிரி போட்டால் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கும்போதும் இந்த மல்டிபிள்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு அதே மாதிரி வந்து 6க்கு மல்டிபிள்ஸ் எழுதிட்டு ரெண்டும் காமனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதில் வந்து மினிமம் என்ன இருக்கும் எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து போட வேண்டாம். நான் உங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் எப்படி வருதுன்றத பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, இந்த 9 12 இருக்குல்ல, நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் ஒன்றும் இல்லை, இப்போ 9 இருக்கு, கமா 12 இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இந்த இது மாதிரி போட்டுங்களா, எல் ஷேப்ல ஸ்கூல் டேஸ்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? இது போட்ட பிறகு ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரெண்டுக்கும் ஒரு காமனா பாருங்க, 9ம் 12ம் எந்த டேபிள்ல காமனா போகும் 3. அப்படின்னா 3 டேபிளுங்களா மேம்? 3 டேபிள். அப்போ 3னா 3 3 சார் 9, 4 3 சார் 12. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ 9ம் 12ம் காமன் டேபிள் வந்து 3ன்னு சொன்னோம் போகுது. இப்போ 3 4க்கு ரெண்டு காமனா ஏதாவது டேபிள் வருமா? ஓகேங்களா? காமனா வராது. ஏன் வராது? இங்க பாருங்க, 3 4 ஒன்று சொன்னா தெரியுங்களா, கோ பிரைம். கோ பிரைம் என்னது? ரெண்டுக்கும் வந்து காமன் ஃபேக்டர் ஒன்று தான் வரும். அதனால இது ரெண்டுக்கும் வந்து காமனா வந்து 2 டேபிள்லயோ 3 டேபிள்லயோ 4 டேபிள்லயோ போகாது. அப்போ நம்ம வந்து இது ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டுட்டு இங்க என்ன வந்திருக்கோ அதை எடுத்து எழுதினா போதும். அப்போ ஹெச்எஃப் ஈக்குவல் டு 3. இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க அதை விட்டுட்டு, புரியுதுங்களாமா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க வந்து தனித்தனியா வந்து நான் வந்து இப்போ 9க்கு தனியா இப்போ போட்டு 12க்கு அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க அவசியம் வேண்டாம். நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சா போதும். ஐ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ ஹெச்சிஎஃப் 3 கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. எல்சிஎம் இப்போ 9 12 ரெண்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இப்போ அதே மாதிரி 3 டேபிள்ல போகுமா காமனா? ஓகே, இப்போ 3 டேபிள் போச்சுன்னா வரும் 3 3 சார் 9, 4 3 சார் 12. அடுத்தது என்ன பண்ணுனா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து 3 4 இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ஒன்று தான் வருது. இப்போ நம்ம வந்து 3 எடுத்துப்போம். 3 எடுத்துட்டா 1 3 சார் 3 இல்ல, போட்டுட்டு இந்த 4 அப்படியே கீழே இறக்கிடுங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 அப்படியே போட்டுக்கிட்டு அப்போ நான் அது 1 ஆல்ரெடி அப்படியே இறக்கிட்டு இந்த 4 வந்து 1 டைம்ஸ் வருமா? வரும். இங்க என்ன கான்டெக்ட் எல்சிஎம் பாருங்க, எல்சிஎம்னா கடைசியா இந்த 1 1 இந்த மாதிரி கொண்டு வர அளவுக்கு நீ கடைசி வழி போட்டு வரணும். இதுக்கு தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா அந்த காமன் ஃபேக்டர்ஸ் வரலன்னா நிறுத்திடுங்க. இதுதான் ஹெச்சிஎஃப். புரியுதுங்களா? இப்போ பாருங்க என்னென்ன வந்திருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 என்ன வரும்? 3 3 சார் 9, 9 4 சார் 36 வந்துருச்சுங்களா? இந்த பாருங்க, அப்போ அது 3 36 மல்டிப்ளை பண்ணா 108. இவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்கு எப்படி இது ஒரு பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுதுன்றது சொல்லிக்கிறதுக்காக தான் நான் சார் வந்து இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க சார். என்னவா இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க சார். இன்னொரு ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம்.
சரி, சவுண்ட் வருது, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார், சவுண்ட் வருது பாருங்க. சரி. ஆ மேம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹச்சிசேவ் கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? இங்க பாருங்க, ஹச்சிசேவ் கண்டுபிடிக்கிறோம். ஒரே நிமிஷம், இது ஸ்க்ரீன் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வந்து இதை அப்படி திரும்ப நான் இது பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் நின்றுச்சுங்களா மேம்? ஸ்டாப் ஆயிருக்கு சார். ஸ்டாப் ஆயிருக்கு இல்லைங்களா? ம் ஒரே நிமிஷம், கைப்பட்டதாக இருந்துச்சு. இப்போ தெரியுதா மேம் ஸ்க்ரீனு? தெரியுது சார். ஸ்க்ரீன் தெரியல சார், உங்க வீடியோ ஆனால் தான் பெருசா தெரியுது சார். இருக்குங்களா? சார் உங்க 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 ஃபேஸோட ஃப்ரண்ட் கேம் தான் சார் தெரியுது, ஸ்க்ரீன் தெரியல சார். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா மேம்? பிபிடி வியூ ஆகல சார். பிபிடி வியூ ஆகலைங்களா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஆகல சார், உங்க உங்க ஃபேஸ் கேம் தான் தெரியுது. அப்படிங்களா? ஒரே நிமிஷம். Thank you. ஸ்க்ரீன் வந்து ஆச்சு. மேம் இப்போ தெரியுதுங்களா? சார் பிபிடி வியூ ஆகல சார், உங்க ஸ்க்ரீன் தான் வியூ ஆகுது. வியூ ஆகலைங்களா? ஓகே ஓகே. உங்க உங்க ஸ்க்ரீன் தெரியுது. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ம் ஓகே. பிடி இப்போ மேம் ஓகே சார், ஸ்லைட் ஷோ தெரியுதா மேம் கரெக்டா? கரெக்டா தெரியுது சார், கிளியரா இருக்கு. ஓகே, இப்போ வந்துருச்சுல்ல? வந்துருச்சு சார். ஓகே மேம், சாரி சாரி பிரதர், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி சொல்கிறேன் நான் இப்போ. ம் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் நேரம் கவனிங்க. இப்போ வந்து இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் பொழுது இங்கே வந்து ஓகே, ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது 9க்கும் 12க்கும் பண்ணுறோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து தனித்தனியாலாம் போட வேண்டாம் மேம், ஓகேங்களா? இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா இப்போ வந்து ரெண்டுக்கு காமனாக வந்து 3 டேபிளில் போகும்ல, அப்போ 3 டேபிள் எடுத்துக்கோங்க. 3 3 சார் 9, ஓகேங்களா? 4 3 சார் 12. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3யும் 4ம் காமனாக எந்த டேபிளையும் போகாது, அதிகபட்சம் 1வது டேபிள் மட்டும் தான் போகும். கரெக்டுங்களா? காமன் ஃபேக்டர்.
அப்போ இதுக்கு மேல வந்து இதை நான் ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுனா அங்க என்ன வந்திருக்கோ இதை மட்டும் எதுனா போதும். HCF ஈக்குவல் டு 3. இது புரியுதுங்களா? இப்போ வினோதமா புரியுதுங்களா? புரியுது சார். ஏன்னா 3யும் 4 எந்த டேபிள்லையும் வராது. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதனால நான் இதை நிறுத்திடலாம். அதே இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ அதே 9 12 ஓகேங்களா? இப்போ நான் வழக்கமாக இது 3 டேபிள் போகுமா? அப்போ 3 3s are 9, 4 3s are 12. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ 3யும் 4ம் காமனா எந்த டேபிளையும் போகாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் இப்போ எடுத்தோம் 3 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 எடுத்துட்டா 1 3s are 3யா? ம். அப்போ 4 நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க 4 வந்து அங்க போட்டுக்கணும் அப்படி. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ எனக்கு 1 இருக்கு விட்டுருங்க. இந்த 4 நான் 4 ஒன்று பண்ணலாம். இப்போ 4 வந்து என்ன பண்ணலாம், 2 டேபிள்ஸ்ல போகும் போட்டா கூட. நம்ம அப்போ 2 டேபிள்ஸ் போட்டா அப்போ 2 வச்சுக்கிட்டீங்கன்னா 2 2s are 4 கரெக்டுங்களா? ரிமைனிங் இது ஒண்ணுமே பண்ண முடியாது, கொண்டு வாங்க. போன முறை அந்த போடல இந்த மாதிரி போட சொல்றீங்க அப்படிதானே மேம்? ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா உங்களை 2 டேபிள் அது பிரிக்க முடியுன்றதை காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, ஓகே. இங்க 2 தான் இருக்கு. இப்போ 2 போட்டுங்க. அப்போ இந்த 1 அப்படியே இறக்கிட்டீங்கன்னா 1 2s are 2. இங்க என்னென்ன இருக்கு? 3 3 2 2. அப்ப 3 3s are 9, 2 2s are 4, 3 4s are அதாவது 3 சாரி 9 4s are 36 வந்துருச்சா? எஸ் சார். இப்ப புரியுதாமா? புரியல சொல்லுங்க, சொல்றேன் தெரியுமா ஒரு நிமிஷம். புரியுது சார். புரியுது. என்னன்னா இந்த கடைசியா எல்சிஎம் பொறுத்தவரை இந்த 1 1 இந்த மாதிரி கொண்டு ஒன்னு. எந்த நம்பர் ஆ இதுதான் இங்க கீ வேர்டு கீ பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப HCF பண்றது நமக்கு காமன் வந்து வரல அப்படின்னா இங்கே நிறுத்திருங்க. பாருங்க, ஓகே. இந்த HCF இன்ட்டு எல்சிஎம் அப்ப 2 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த 108 வந்துருச்சு. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 108 வந்துருச்சு. 2 ஈக்குவலா இருக்கா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகேவா? என்னதாமா புரியுதா? சார் ஓகே சார். புரியுது சார். நெக்ஸ்ட் போகவா? ஓகே சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ என்ன பார்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணிடுறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அபவுட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்ரெடி இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இதில் வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் படித்தோம். இதில் முக்கியமாக அந்த கோ ப்ரைம் என்ற கான்செப்டை நான் வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மல்டிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த HCF தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக வந்து எல்சிஎம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ HCF எல்சிஎம் ரெண்டும் போடுற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இது வரையும் டீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெஸ்ட் ஃபார் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு நம்பரை பார்த்த உடனே அந்த நம்பர் வந்து இந்த நம்பரில் டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை பாருங்களேன். இப்போ டிவிசிபிலிட்டி ஆஃப் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு தெரியும், a number is divisible by 2 if it has any of the digit 0, 2, 4, 6, 8 in its ones place. ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். இந்த டெஃபினிஷன்லாம் விட்டுருங்கம்மா. சிம்பிளா நான் வந்து என்ன சொல்லணும் அழகா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து 0ல முடியுதா அந்த டிஜிட்? அப்ப 0ல முடியுதுன்னா ஒன்ஸ் டிஜிட் 0. அப்ப 0ன்னும் போது ஆப்வியஸா இந்த 2ல டிவைட் ஆகுமா? ஏன்னா இது நம்பர் கரெக்டுங்களா? இது டவுட் இல்ல? ஓகேங்களா? இல்ல சோ சார். அதே மாதிரி ஓகே. இங்க பாருங்க, இது 6ல முடியுது. 6ன்றது ஒரு ஈவன் நம்பர், ஆப்வியஸா 2ல டிவைட் ஆகும். இங்க பாருங்க 8, இது 2ஆல வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும். அப்போ இது 3 நம்பருமே என்ன ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். அப்ப என்ன கான்செப்ட்னா, ஒரு நம்பரு 2ஆல டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? 0வா இருக்குன்னு 2வா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், அல்லது 8ஆ இருக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது இஷ்யூ கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் வாங்க. இப்ப டிவிசிபிலிட்டி பை 4 அப்படின்னா இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, இப்ப எப்படி டிவிசிபிலிட்டி பை 2க்கு லாஸ்ட் வந்து அந்த ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் பார்க்க சொல்லணும், டிவிசிபிலிட்டி பை 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும்.
ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த நம்பரு 4612 இருக்கு. நம்ம அதெல்லாம் வேண்டாம். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இந்த 12 4ல டிவைட் ஆகல. அப்போ டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த நம்பர் என்ன ஆகும்? 4ல டிவைட் ஆகும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? என்னதாம்மா புரியுதா? புரியுது சார். ஓகே புரியுது. ஓகேம்மா. ஓகே ஃபைன். இப்போ இப்போ டிவிசிபிலிட்டி 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, டிவிசிபிலிட்டி பை 8. 8னா ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கங்க. என்னது? லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8ல டிவைட் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா இந்த நம்பர் எதுல ஆகும்? 8ல டிவைட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ 1000ன்றது 8ல டிவைட் ஆகும். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதே சமயத்தில் 2104 டிவைட் ஆகும். இப்போ பாருங்களேன், 2104 கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நம்ம 104 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து 8ல டிவைட் பண்றேன். நம்ம நார்மல் டிவிஷனே பண்றேன். இப்போ 10ல எத்தனை டைம்ஸ் 8 வரும்? 1 டைம்ஸ் வரும். 1 8 ஆர் 8. மைனஸ் பண்ணி என்ன வருது? 2 வருதுங்களா? இப்போ அந்த 4 கீழே இறக்குறீங்க. 24 வருது. இப்போ 24னா 3 8 ஆர் 24. பாருங்க, 0 ஆயிடுச்சா? அப்போ 0. டிவைட் ஆகுதா? அப்போ இந்த ம். ஒட்டுமொத்த நம்பருமே என்ன ஆகும்? 8ல டிவைட் ஆகும். 8 இவ்வளவுதான். டிவைட் ஆகும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இங்க டிவிசிபிள் பை 2ன்றது லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் டிஜிட்டா இருக்குன்னு, டிவிசிபிலிட்டி 4னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ல டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமா ஆகும். டிவிசிபிலிட்டி 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் 8ல டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த நம்பருமே 8ல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து டிவிசிபிலிட்டி பை 3. இது வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாருங்க, சம் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து 2ல பார்த்த உடனே சொல்லிடலாம் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு. அதாவது ஒரு நம்பர் 2ல டிவைட் ஆகாதுன்னு பார்த்து சொல்லிடலாம். ஆனா 3 நமக்கு தெரியாது. பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. இந்த 36ன்றது 3ல டிவைட் ஆகுமா? ஆகும். சரி, பார்த்த உடனே சொல்றேன். ஏன்னா இப்போ 9 3 அப்போ 3 போது 12 3 சார் 36 பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ 54ன்றது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. என்னடா போட்டு பார்க்கணுமே அப்படின்னு தோணும். 209 அதை 219 பாருங்க, இதோட இன்னும் பெரிய நம்பரா இருக்கு. அப்போ இது மாதிரி போக போக உங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் அதிகமாகும். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ 219 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, டிவைட் ஆகும்னா ஆகும். எப்படி பாருங்களேன், டிஜிட் பாருங்க, 2 இருக்கு, 1 இருக்கு, 9 இருக்கு. 3 ஆட் பண்ணுங்க, என்ன வருது? இப்போ 1 + 9 10, 10 + 2 12. அப்போ 12 3 டிவைட் ஆகல? டிவைட் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த நம்பர் ஃபுல்லாவே என்ன ஆகும்? 3ல டிவைட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி முன்னாடி நம்மலாம் படிச்சிருப்போம், மறந்துருப்போம். இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை திரும்ப கரெக்டாக கடைசியில் ஞாபகப்படுத்துங்க. இந்த நம்ம பிரைம் நம்பர் வந்து 100க்குள்ள நம்ம படிக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒரு 25 நம்பர்ஸ். அந்த 25 நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சது கஷ்டமா இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிவிசிபிலிட்டி ரூல் 3 இருக்குல்ல, இதை வச்சோம்னா அது ஈஸியா இருக்கும். ஞாபகப்படுத்துங்க. நம்ம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அதை நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. அந்த எப்படி ஞாபகம் வச்சிருந்து கடவுள்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 9. இப்போ 9ன்றது பாருங்க, அதே மாதிரி இங்க சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 9 அப்படி இருந்தா இது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அதே 3க்கும் 9க்கும் சேம் கான்செப்ட். ஓகே, அவ்வளவுதான். ஆனா இந்த நம்பர் 3 9ஆல் டிவைட் ஆகுனா இது 3ஆல் டிவைட் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, இப்போ 4 6 + 0 + 8. பாருங்க, 4 6னா இது ஒரு 10 வருது, இது ஒரு 8 வருது. அப்ப 18 வருதா? 18 ஆப்வியஸா 9ல டிவைட் ஆகல. 9 2 சார். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிவைட் ஆகும். அப்போ ரூல் என்ன? 3க்கும் 9க்கும் சேம் ரூல். புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ டிவிசிபிலிட்டி 5. இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அந்த யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும்? எய்தர் 0 அல்லது 5ஆ இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும், தெரியும். அதே மாதிரி டிவிசிபிலிட்டி பை 10க்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து 0ல முடிஞ்சிருந்ததுன்னா ஆகும். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் உங்களுக்கு புதுசாக வந்து இந்த டிவிசிபிலிட்டி பை 3யும் டிவிசிபிலிட்டி பை 9ம் இதுக்கு முன்னாடி பார்த்த டிவிசிபிலிட்டி பை 4ம் டிவிசிபிலிட்டி பை 8ம் புதுசாக இருக்கலாம். மற்ற எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் இதில் கான்செப்ட். இதில் இன்னொரு வந்து அடுத்து வந்து டிவிசிபிலிட்டி பை 6ன்னு இருக்கு. ஓகேங்களா? 6ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் 6 வந்து தனியாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ 6 நான் 2 × 3ன்னு பிரிக்கலாமா? ரைட்டுங்களா? அப்போ 2 × 3ன்னு பண்ணீங்கன்னா அப்போ ஒரு நம்பர் 6ல டிவைட் ஆகுதா அதில் செக் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ ரெண்டுலுமே டிவைட் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக 6ஆல
டிவைட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த 2 3 4 நம்பர் எடுத்துருக்கேன்னா எடுத்துங்க. 2 3 4 பாருங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 4. அப்போ ஆப்வியஸாக இதெல்லாம் டிவைட் ஆகும், 2வால் டிவைட் ஆகும். இப்போ பாருங்க இந்த டிஜிட் ஆட் பண்ணுங்க. 2 + 3 + 4 என்ன ஆகுது? 5 + 4 9. இப்போ 9 3 டிவைட் ஆகும்ல. அப்போ இந்த 234 நம்பரு 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்வியஸாக தான் டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 11 ஒன்று இருக்கு. இப்போ நம்பர்லாம் பார்த்தோன்னே பெரிய பெரிய நம்பராக வரும். அப்போ 11 கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்களேன். இப்போ நான் அந்த நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் வந்து ஓரி பண்ண வேண்டாம், சொல்றது மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 1 3 3 1 இருக்கா? இப்போ நம்ம வந்து ஒரு 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 டிஜிட் விட்டு ஒரு டிஜிட் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு இது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கா? ஓகேவா? அதை ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம். இது இது வந்து ஆட் பிளேஸ்ல இருக்கு, இது ஈவன் பிளேஸ்ல இருக்கு, இது ஆட் பிளேஸ்ல இருக்கு, ஈவன் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒன்று விட்டு ஒன்று பண்ணுங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த 1 + 3 பிராக்கெட் போட்டுங்க, மைனஸ் அடுத்தது பாருங்க இந்த ரெண்டும், இந்த 1 + 3 என்ன வருது? 4. கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு 4 வருது, மைனஸ் இது ஒரு 4 வருது. அப்போ 4 - 4 0. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒன்று விட்டு ஒன்று தான். பாருங்க, இந்த 1 இந்த 3யும் ஆட் பண்ணி முன்னாடி போட்டுக்கிறீங்க, இந்த 3யும் இந்த 1யும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கிறீங்க, ரெண்டு மைனஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி 0 வந்துச்சுன்னா 11ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதை வச்சு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்க, 1 விட்டு 1 பண்ணுங்க. 9 எடுத்துக்கங்க, 8 எடுத்துக்கங்க, 6 எடுத்துக்கங்க. அப்போ 9 + 8 + 6. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் அடுத்து பாருங்க, இங்க 0 எடுத்துக்கிறோம், இங்க 1 எடுத்துக்கிறோம், 1 விட்டு 1. ஓகேங்களா? அப்போ 0 + 1 என்ன வருது பாருங்க. 9 8 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 17 வருமா? 17 ஒரு 6 23 வருதா? மைனஸ் 0 + 1 1. அப்போ 2 மைனஸ் பண்ணா 22. அப்போ 22ன்றது 11உடைய மல்டிபிள்ஸ். 2 டைம்ஸ் 220 2 11s are 22 சொல்லலாம்ல. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, இப்போ கான்செப்ட் படிங்க, புரியுங்க பாருங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஆட் பிளேசஸ், ஓகேங்களா, அண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் ஈவன் பிளேசஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணுமா? எய்தர் 0 ஆர் டிவிசிபிள் பை 11. அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் டிவிசிபிள் பை 11. இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப அந்த டெஃபினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் நம்ம டிவிசிபிலிட்டி பை 11. ரொம்ப இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இது நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து நியூவா இருக்கும், பட் சம் போடும்போது ரொம்ப டக்கு டக்குன்னு போடுறது யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரீகேப் பண்ண கொஸ்டின் பார்த்துக்கலாம். பிவிக்கு ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரைம் நம்பர்ஸ், ஆல்ரெடி பிரைம் நம்பர்ஸ் டீல் பண்ணியிருக்கோம். இதுல இப்போ சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கோம். இதுல முக்கியமா கோப்ரைம்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபேக்டர்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்தது மல்டிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, LCM அப்படியே பார்த்தோம். அதுக்கடுத்தது LCM HCF வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் 2 4 8, இது 3 1 செட்டு அப்படிதான் பார்க்கணும். அதுக்கடுத்தது 3 9, இது 2 ஒரு செட்டு. 5 10, இது 2 ஒரு செட்டு. புரியுதுங்களா? அடுத்து வந்து 11 முடிஞ்சு போச்சுங்களா? 6ன்றது அது ஓகே, அது வந்து 2 3 தெரிஞ்சா போடலாம். 11ன்றது ஒரு கான்செப்ட். இவ்வளவுதான். இதுல வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும், அந்த 7 மிஸ் ஆயிருக்கும். அது 7 வந்து ஷார்ட் கட் போடுறதுக்கு மேல 7 அப்படியே நீங்க மட்டும் அதே அப்படியே டிவைட் பண்ணி போட்டுடலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதனால தான் அதுக்கு வந்து ஷார்ட் கட் போட முடியல, அது விட்டுருங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ நான் பார்த்தது இது எப்படி கேட்டிருக்கான்னு பார்ப்போம். சாரி, ஓகே. இப்போ PYQ இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2020ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2020ல கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த PYQ வந்து 2020ல கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க, லிஸ்ட் 1 வந்து ஃபார் 2 நம்பர்ஸ் 84 and 96 அப்படின்னு ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து லிஸ்ட் 2ல வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இதுல HCF அந்த 2 நம்பருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க.
அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. அது ரெண்டு நம்பர் ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தேன், மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. சம்முன்னு என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு மேட்ச் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்னா என்னது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது. சம்முனா ரெண்டையும் ஆட் பண்றது. நம்ம ரொம்ப ஈஸியான வேலை என்னது, சம் பண்றது தானே. பண்ணிடுவோமா? ம் ம் 84 பிளஸ் 96 ஆட் பண்ணுங்க. 6 பிளஸ் 4 10 180. 180 மேம் இருக்கா, இங்க இருக்கா? அப்போ என்ன எப்படி சொல்லியிருந்தேன் நானு, இது எதுக்கு, டிக்கு எலிமினேஷன் மெத்தடுக்கு. டிக்கு 3 எங்க இருக்கு பாருங்க. டிக்கு 3 எலிமினேஷன் மெத்தட்ல ஒண்ணே ஒன்று தான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா டிக்கு 3 எத்தனை இடத்துல இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 3 ஓகே டைம்ஸ் இருக்கு. ஃபைன் பண்ணு. அடுத்து வந்து ப்ராடக்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட்ன்றது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 84க்கும் 96க்கு நான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 போறீங்க. 6 4 சார் 24ங்களா, ரிமைனிங் 2வா, அப்போ 6 8 சார் 48ஆ, அப்போ 2 ஆட் பண்ணா 50 வருதுங்களா. 9 4 சார் 36ஆ, ரிமைனிங் 36. வந்து அப்போ 9 8 சார் 72வா, அப்போ பிளஸ் 3னா 5. கரெக்டுங்களா? 4 6 5 பிளஸ் 5 10க்கு 0, ரிமைனிங் 1 8. 8064. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ம் அப்போ ப்ராடக்ட் சிக்கு 2 எங்க இருக்கு பாருங்க. அப்போ சிக்கு 2, இங்க சிக்கு 2, இங்க ரெண்டு ஆப்ஷன் வருது. அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 2வா 4 டவுட் வருது திரும்ப. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் போடுறதை விட உங்களுக்கு HCML போட்டா டக்குன்னு வந்திருக்கும். பட் பரவாயில்ல, இது முடிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப ரெண்டு போட்டு கண்டுபிடிக்க முடியாது நல்லா. அடுத்து நம்ம வந்து வி கோ ஃபார் HCL. பாருங்க 84, 96. ஓகேங்களா? நம்ம HCL கண்டுபிடிக்கலாம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ இது சின்ன டேபிள் இருந்தே போலாம். இங்க பாருங்க, இங்க 4ல முடியுது, இது 6ல முடியுது. ஆப்வியஸா 2ல அடிக்கலாம்ல. ம் இப்ப பாருங்க, இப்ப எப்படி போடலாம், 8ல 4 டைம்ஸ் 8 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 4. அப்போ 42 டைம்ஸ் 84. கரெக்டுங்களா? அப்போ இங்க பாருங்க, 9ல வந்து 4 டைம்ஸ் 8 வருமா, ரிமைனிங் ஒன்னா 16னா 8 வருமா, 48. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம நார்மலா போடுறது தான். இதுலயும் டவுட்னா கூட பின்னாடி நான் சொல்றேன், ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? அடுத்து திரும்ப பாருங்க, இது 2ல முடியுது 8ல முடியுது. ஆப்வியஸா 2 டேபிள்ல திரும்பி போகும். பாருங்க 21 டைம்ஸ் வருமா, இது 24 டைம்ஸ் வருமா. இப்ப பாருங்களேன், இது வந்து 1ல முடியுது, இது 4ல முடியுது. ஆப்வியஸா 2 டேபிள்ல போகாது. அப்ப ரெண்டு போகாது. காமனா டேபிள் போகணும்னு யோசிக்கணும். எந்த டேபிள் போகும், 1 ஒண்ணுங்களா, ஒண்ணு தேவையில்ல நமக்கு. இப்ப நான் சொன்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. டிவிசிபிலிட்டி ரூல் 2 + 1 என்னது, 3ங்களா? 3. அப்ப அடியுமா, 2 + 4 6ஆ, இது 3 6. டேபிள்ல போகுமா. ம் ஆப்வியஸா இப்ப ஈஸியா போட்டுடலாமா 3ன்னு. இதுக்கு தான் அந்த டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்றது. ஓகே. பாருங்க 7 டைம்ஸ் ஆர் 31, இது 8 டைம்ஸ் 24. முடிஞ்சு போச்சுங்களா? இப்ப பாருங்க 7 8 இது ரெண்டு நம்பருக்கும் ஒன்னு தவிர காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப HCFனா இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா போதும். பாருங்க 2 into 2 4, 4 + 3 12 இருக்கா. ஓகே. அப்போ ஏவுக்கு 4. இங்க 4. பாருங்களேன், ஏவுக்கு 4. இங்க ஒரு கான்செப்ட் பாருங்க. இப்போ நீங்க HCF கண்டுபிடிச்சிருந்தா ஃபர்ஸ்டே ஆன்சர் போட்டுக்கலாமா. இங்க பாருங்க, ம் ஏவுக்கு ஒன்லி 4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது HCF உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போட்டிருக்கலாம். இப்போ நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியோ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லை. அப்ப என்ன வேண்டாம். சொல்றாங்க, இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளவு டெக்னிக்கலா ஃப்ரேம் பண்றாங்க பாத்தீங்களா. புரியுதுங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை விட்டுட்டு உங்களுக்கு புதுசா ஒரு கான்செப்டை நீங்க போடும்போது உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் போடுறீங்க. அப்ப எவ்வளவு டைம் சேவ் ஆகும், வேற எதுவுமே நீங்க போடவே வேண்டாம். ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட் HCFன்றது. புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். காட் இட். நெக்ஸ்ட் போலாங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் என்ன வரும், இந்த நம்பர் தான் வரும். சரி, எது இந்த 672 வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப பாருங்களேன், இப்பதான் அந்த அந்த HCF எல்சிஎம்னுடைய ஒரு பெனிஃபிட் நமக்கு தெரியும் பாருங்க. 3 person ஆர் வாக்கிங் அரௌண்ட் ஏ கிரவுண்ட். ஒரு கிரவுண்டை சுத்தி 3 பேர் நடந்து வராங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதுல they take 20 30 and 40 minutes டு கம்ப்ளீட் த ஒன் ரவுண்டு.
ஒரு ரவுண்டுங்க இங்க ஆரம்பிக்கிறான், ஒரு ரவுண்டு வந்து சுத்தி வர்றது எவ்வளவு நேரம் ஆகுதான்? 30 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன் ரவுண்டு சுத்தி வர 30 மினிட்ஸ் ஆகுது. இப் தே ஸ்டார்ட் ஃப்ரம் சிங்கிள் பாயிண்ட் டுகெதர், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தே வில் மீட் அகைன் அட் தட் பாயிண்ட் ஆஃப்டர். அப்போ எவ்வளவு நேரம் கழிச்சு அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ரைட்டுங்களா? 3 பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ண லேட் ஆகும். அப்போ 2 ஹவர்ஸ்ல, சாரி 2 ஹவர்ஸ்னா எப்போ வந்து அவங்க மீண்டும் வந்து இதே பாயிண்ட்டுக்கு வருவாங்க? இங்க ஸ்டார்ட் பண்றாங்க, சுத்தி வராங்க, திரும்ப இந்த எண்டு பாயிண்ட்ல எப்போ எல்லாரும் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? இப்போ 3 பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மினிட் ஆகுதா ஒன்று முடிக்கிறதுக்கு? இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க நம்ம ப்ராக்டிக்கலா யோசிப்போமே. இப்போ நம்ம வந்து வாக்கிங் போறோம். வாக்கிங் போகும்போது இப்போ ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு இது மாதிரி சர்க்கிளா இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போறோம். வாக்கிங் போகும்போது இப்போ வந்து எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல நடந்தோம்னா எல்லாரும் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே இடத்துல வந்து கரெக்டாக நடத்த முடிப்போம். ஆப்வியஸாக அப்படி போக மாட்டோம். ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து ஸ்லோவாக நடப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பீடாக நடப்பாங்க. அவ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீடா நடக்கிறாள், இந்த கிரவுண்ட் வந்து ஒரு 3 சுத்து சுத்தி வரான்னு பார்ப்போம், 3 ரவுண்ட்ஸ் வராருன்னா, அது ஸ்லோவா நடக்கிறவங்க இந்த ஸ்டெப் அவங்க 3 சுத்து சுத்தும் போது 2 சுத்தா சுத்தி வருவாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆனா ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் கண்டிப்பா மீட் பண்ணும்ல. அந்த ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன், எப்படியெல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி அவங்க சுத்தி வர்றதுக்கு உண்டான டைம் வச்சு என்ன பண்றாங்க, இது வந்து கண்டுபிடிக்கணும். சார் அப்ப என்ன அப்படின்னா, இது ஒண்ணுமே இல்லை, இங்க என்ன இதுல பேக்ரவுண்ட்ல ஒளிஞ்சிருக்குன்னா எல்சிஎம் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது எப்படி சார் எல்சிஎம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இந்த எல்சிஎம் வந்து 20 எடுத்துக்குமே. இப்போ 20, ஓகேங்களா? 20 எடுத்துப்போம். இப்போ 20 உடைய மல்டிபிள்ஸ் நம்ம எழுதுவோம். என்ன வரும்? 20 வரும், 40 வரும், கரெக்டுங்களா? 60 வரும், அப்புறம் 80, 100, 120, 140 போயிட்டே இருக்குமா? 20, 40 போயிட்டே இருக்குமா? அதே மாதிரி இப்போ 30 எடுத்துங்க. இப்போ 30னா அதாவது இவங்க என்ன, இவங்க ஸ்டெப்ஸ் இப்போ ஒரு ரவுண்டு ஒருத்தர் முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகும், அடுத்து 40 மினிட்ஸ் ஆகும், 60 அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ்ல ஒருத்தர் முடிக்கிறாருல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வரதுக்கு 30 மினிட்ஸ், ரெண்டாவது ரவுண்டு வரதுக்கு 60 மினிட்ஸ், மூணாவது ரவுண்டு வரதுக்கு 90 மினிட்ஸ் வருமா, நாலாவது ரவுண்டு வரதுக்கு 120 மினிட்ஸ், அஞ்சாவது ரவுண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ், இப்படி போயிட்டே இருப்பாரு. அடுத்து 40 மினிட்ஸ்ல போறாருல, அவரை பாருங்களேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு முடிக்கிறது 40 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது ரவுண்டு முடிக்கிறது 80 மினிட்ஸ் ஆகும், மூணாவது ரவுண்டு முடிக்கிறது 120 மினிட்ஸ் ஆகும், நாலாவது ரவுண்டு முடிக்கிறது 160 மினிட்ஸ் ஆகும். இது மாதிரி நீ போட்டுட்டே போகலாம். நான் என்ன சொன்னேன், இப்போ பாருங்களேன், இங்க எங்க வந்து எந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் காமனா, 3 பேரும் காமனா வருது பாருங்க. இந்த 120 3 பேரும் காமனா இருக்கா பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 120 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, 3 பேருமே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆவாங்க. இவ்வளவு கான்செப்ட். நான் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அது பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சார் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் நான் போட வேண்டாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் சொன்னேன்ல. பாருங்க எப்படி நம்ம சிம்பிளா போட்டு காட்டுறோம் பாருங்க. 20, அடுத்தது 30, அதுக்கு அடுத்து 40. கரெக்டா? இப்போ ஒண்ணுமே இல்லை, மூணுமே எந்த டேபிள் போகும்? ஈஸியா 10 டேபிள் போகுமா? போட்டுனா 2 10s are 20, 3 10s are 30, 4 10s are 40. இப்போ பாருங்க, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3க்கும் காமனா எதுவுமே வராது. எந்த டேபிள்ல 2 டேபிள்லயும் 3மே அடிக்க முடியாது. ஆனா இந்த 2 டேபிள்ல 2 4 அடிக்கலாமா? அப்போ 2 போடுங்களேன். 2 போட்டீங்கன்னா 1 2s are 2. இந்த 3 நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே கேட்குறீங்க. இந்த 4ல 2 times 4. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இங்க 1 விட்டுருங்க. இப்போ இங்க 3 இருக்கா, 3 போட்டுப்போம். அப்ப இந்த 1 அப்படியே வரும், இந்த 3 1 ஆயிடும். இந்த 2 ஒண்ணுமே பண்ண முடியாது, கீழே இருக்கிறோம். திரும்ப வந்து கடைசியா அந்த 2 போட்டுக்கிறோம். இந்த 1 வந்துடுது, இந்த 1 வந்துடுது, இந்த 1 வந்துடுது. கடைசியா பாருங்க, எல்லாமே 1 1 முடிஞ்சிச்சா? அப்ப இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 இன்ட்டு 2 இன்ட்டு பாருங்க, 10 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 என்ன வரும்? 20, 60, 120 வந்துருச்சா? அப்ப 120ன்றது என்னது? மினிட்ஸ். ஓகேங்களா? இவங்க என்ன கேட்கறாங்க, அவர்ல கொடுத்துருக்காங்களா ஆன்சரு? அப்போ 1 மினிட்ன்றது எவ்வளவுமா? 60, அதாவது 1 ஹவர்ன்றது என்ன வரும்? 60 மினிட்டா? அப்போ 120 மினிட்ன்றது 2 ஹவர்ஸா? Yes. பாருங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மெக்கானிசம் நான் இங்க போட்டிருக்கேன். நீ இவ்வளவுதான் போட்டு டிலே பண்ணிட்டு இருக்க வேண்டாம், டக்குன்னு எல்சிஎம் கண்டுபிடிக்க போட்டு
டைம் சேவ் பண்ணி போயிட்டே இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம இன்னும் போக 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 சம்ஸ் நிறைய வர வர நம்ம வந்து மாஸ்டர் ஆயிடலாம். பட் நீ ரெகுலரா அட்டன் பண்ணுங்க, டவுட் கேளுங்க, வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணா பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆக்சுவலா டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, கண்டினியூ பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். சார் நானே ஆரம்பிக்கிறதே ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவனிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? சரிங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுவும் அதே கான்செப்ட் தான். இப்போ 6 bells commences tolling together and toll in interval 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. இப்போ தனித்தனி அந்த பெல் இருக்கு, 6 பெல் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும்னு சொல்லியிருக்காங்க, அந்த பெல் அடிக்கிறது. இப்போ பாருங்க, in 30 minutes how many times do they toll together? அப்போ 30 மினிட்ஸ்ல எத்தனை முறை அந்த பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இது என்ன கண்டுபிடிக்கணும்? இது என்ன கண்டுபிடிக்கலாம்? அப்போ என்ன என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்? எல்சிஎம் போடலாங்களா? எல்சிஎம் இல்ல இல்ல, அதான் சொன்னேன்ல. இப்போ வரக்குமா அந்த 2 மேம், 2னா இப்போ 2 2 மினிட் 2 செகண்ட் ஒன்று வரை ஒன்று அடிக்கும், 4 அப்படிலாம் போகும்போது காமனா வருதுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம கண்டிப்பா எல்சிஎம்ல எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துடலாமா? பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12. இப்ப பாருங்க, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் போடலாமா? 2 tables. பாருங்க, 2 2 2 சார் 4, 3 3 4 2 2 are 8 4 2 are 10. 5 5 2 சார் 6 6 2 சார். இப்ப பாருங்களேன், இது வந்து இப்ப நிறைய இது அடிக்க முடியாது. பரவாயில்ல, திரும்ப 2 எடுத்துப்போம். 2 எடுத்துட்டா அங்க 1 வரும், இங்கேயும் 1 வரும், பண்ண முடியாது. 4 போது 2 2 சார் 4, 5 அப்படியே எடுத்துக்கலாம், 6 வந்து 3 2 சார். இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, 2 டேபிள்ல ஓகேங்களா? பாருங்க, அடுத்து வந்து இந்த 2 3 3 காமனா இருக்கு, இந்த 2 இருக்கு 5 இருக்கு. நீ 2 டேபிள் போடுங்களேன். அப்ப இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 1 அப்படியே வந்துடும், 3 ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 2 வந்து 1 டைம் வந்துடும், 5 ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த 3 ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாருங்க, காமனா வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் எடுத்துக்கலாம். இங்க 1 அப்படியே வந்துடும், இங்க 1 வந்துடும், இங்க 1 டைம் வரும், இங்க 1 அப்படியே போட்டுக்கணும். 5 ஒண்ணுமே பண்ண முடியாது, 3 போடும்போது 1 வந்துடும். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, 5 டேபிள் எல்லாமே 1 வந்துடும். புரியுதுலாமா? அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, மறுபடியும் பண்ணுங்க. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24ங்களா? 24. 4 × 5 என்ன வரும்? 120 வருங்களா? 120 வருங்களா? ஒண்ணு இல்ல மேம், இன்னொரு மேம், ஏற்கனவே சொன்னல, இந்த 5 எல்லாம் வச்சு மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க கூடாது. 24ல பாதி ஓகே ஓகே. ஒரு 0 போட்டா முடிஞ்சிச்சா? கண்டுதானுங்களே? சோ அந்த மாதிரி வந்து போட்டீங்கன்னா வந்துடும். அப்ப என்ன வந்திருக்கு? 120. அப்ப என்ன வந்திருக்கு? 120 செகண்ட். இதானே நமக்கு வந்திருக்கு, 120 செகண்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப கவனிங்களேன், இப்போ இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 120 செகண்ட நான் வந்து 2 மினிட்ஸ் சொல்லலாமா? கட்டுங்களா? ஏன்னா 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ 120 செகண்ட்ன்றது 2 மினிட்ஸ் சொல்லலாமா? இப்ப கவனிங்க, இப்ப 2 மினிட்ஸ் அப்படின்னா மொத்தம் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 30 மினிட்ஸ்னா 30 by 2 மினிட்ஸ் ஈக்குவல் டு எத்தனை வருது? 15 வருமா? இப்ப ஆன்சர் செக் பண்றோம். இது இந்த இந்த ஸ்டெப் புரியலாம் சொல்லுங்க, சொல்றேன். 15 வருதா? ஏன்னா 2 மினிட்ஸுக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் அடி ரிங் ஆகும். அப்போ வந்து 30 மினிட்ஸ்ல எவ்வளவு நேரம் ஆகுன்னு எத்தனை முறை ஆகுன்னு கேட்கறாங்க. அப்போ 2 மினிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டைம்னா அப்போ 30 மினிட்ஸுக்கு 15 டைம்ஸ் வரும். இங்க ஆன்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு 15 இல்லை. அப்ப என்ன சார் அப்படின்னா, இந்த 15 கூட 1 ஆட் பண்ணிடுங்க, பண்ணா 16 வந்துடும். ஏன் இதை ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் இருக்கு, ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போது என்ன பண்ண, எல்லாமே ஒரே நேரத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த அதுதான் அந்த 1 ஆட் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது திரும்ப வந்து நீங்க லைட்டா கொஞ்சம் அப்படியே நீங்க வீட்டுல போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.
நான் சொல்லி கொடுத்து திரும்ப ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ண பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? சரிங்க சார். அப்ப ஓகே இதான் சார். ஆன்சர் வந்து 16. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து இது வழக்கம் போல தான், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்ச் பண்ண சொல்றாங்க. அந்த கொஸ்டின் இது வந்து 2021 கேட்டிருக்கிறாங்க, டிசம்பர் மந்த். இப்போ இந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அடுத்தது த லீஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 17 கேட்டிருக்காங்க. அண்ட் டிவைடிங் இது சம்திங் 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து கொஸ்டினை வந்து ஆப்ஷன் போடாத விட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓ சாரி. அதாவது லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, லிஸ்ட் கீழே வந்து நமக்கு அந்த இது காப்பி பண்ணி போடும்போது மறந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஒன்றும் இல்லை. இது எப்படி சால்வ் பண்ணா வச்சிங்களா, நம்ம வந்து இதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது நம்ம வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த லீஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? லீஸ்ட் பிரைம் நம்பர் 2 வருங்களா? ஏன்னா பிரைம் நம்பர் 2 தான் 2 3 5 7 போயிட்டே இருக்குங்கள. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2. சின்ன நம்பர் எது? சின்னது 2 தானே? வந்துருச்சா? அடுத்து பாருங்க, இந்த சி பி. ஓகே, சி பாருங்களேன். the total number of prime numbers less than 70. 70க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம நேத்து என்ன சொன்னோம்? அப் டு 100க்குள்ள 25 பிரைம் நம்பர்ஸ் சொன்னோமா? அப்ப 70க்குள்ள எத்தனை இருக்குமா? 19 இருக்குன்றாங்க. 19. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது ரெண்டையும் வச்சுக்கலாம். இந்த மீதி அந்த ஏவும் டியும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்லிடுறேன், எப்படி கேட்டிருக்காங்கன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் நான். ரைட்டுங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஏ கான்செப்டும் இந்த டி கான்செப்ட் இப்போ சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போதைக்கு நம்ம அந்த பிரைம் நம்பர்ஸ் என்ன ரிலவெண்டா இருக்குன்றத காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் தி ராங் நம்பர் கிவன் த சீரியஸ்? பாருங்க, இப்ப பாருங்களா மேம், 3 இருக்கா? 13 23 53 63 83. இதுல எது ராங் நம்பர்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க அதுக்கு 100 வரலையோ, நீங்க பிரைம் நம்பர்ஸ் ஒரு முறை கோத்ரூ பண்ணி உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. இது பாருங்க, இதுல இது எல்லாமே பிரைம் நம்பரு, 63 மட்டும் பிரைம் நம்பர் கிடையாது. கரெக்டா? ஏன்னா ஆமா சார். 63 பாத்தீங்கன்னா பாருங்க, 63 3 டேபிள்லாம் கேன்சல் ஆகும். அதனால ஆப்வியஸா வராது. 9 டேபிள் வரும், 3 டேபிள் வரும், ஈவன் 7 டேபிள் வருமா, அதெல்லாம் வராது. கரெக்டா? ஸோ அப்போ 63ன்றது ஆன்சர். புரியுதா? ம். அப்போ பிரைம் நம்பர்ஸ் 100க்குள்ள உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஈஸியா இதை நாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போனாங்களா? போலாம் சார். இப்போ இங்க பாருங்க, சாரி, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சோ? அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு, அதை நான் கரெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலோ 2 ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னா, ஓ பிரைம்ஸ் ஆர் நம்பர்ஸ் which have only 1 as their common factor. கரெக்டா தப்புங்களா? கரெக்ட் சார். இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப கோ பிரைம்னா காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கும். அப்ப 1. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, ஃபேக்டரைசேஷன் இஸ் த டீகம்போசிஷன். அப்படின்னா உடைக்கிறது ஆஃப் a number into the other number which when added together will give the original number அப்படின்றாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ நான் 6ன்ற ஒரு நம்பர் இருக்கு. நான் 6 நான் 2 into 3 பிரிக்கலாம்ல, ம். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க ரெண்டு என்ன ஆபரேஷன் வருது இடையில? மல்டிப்ளிகேஷன் தானே. இதுக்கு இன்னொரு பேர் ப்ராடக்ட் தானே. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆடுன்றது தப்பு. என்ன சொல்ல புரியுதாமா? ஏன்னா இது மாதிரி ஃபேக்டர்ஸ் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணா தான் கிடைக்கும். இப்போ நான் பாருங்களேன், இப்போ 2 + 3 என்ன வரும்? 5 தானே வரும். தப்பாயிடல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் 12 எடுத்துக்கிறேன். 12 பாருங்க, இப்போ வந்து நான் 3 × 4 பிரிக்கலாம்ல. அப்ப ரெண்டு என்ன பண்றீங்க, நீங்க மல்டிபிள் தானே பண்றீங்க. அப்ப மல்டிபிளிகேஷன் தான் கரெக்ட், இங்க ஆடுன்றது தப்பு. ஓகே, ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணாதானே ஒரு ஃபேக்டர். பாருங்க, ஃபேக்டரைசேஷன் இஸ் த டீகம்போசிஷன் ஆஃப் எ நம்பர் இன்டு த அதர் நம்பர்ஸ் விச் when added together will give the original நம்பரான்னு கேட்குறாங்க. அப்போ ஆட் பண்ணா வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 + 3 பண்ணா 5 தான் வருது. 2 × 3 தான் 6 வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 9 இருக்குன்னு வச்சுக்கோமே, 9 வந்து நான் 3 × 3 பிரிக்கலாம்ல. இப்போ பாருங்க, ரெண்டுக்குள்ள ஆபரேஷன் இன்ட்டு தானே இருக்கு. இப்போ நம்ம அதே வந்து நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுங்களேன், 3 + 3 வந்து 6 தானே வரும் எனக்கு. அப்போ ஆட் பண்ணுவது தப்பு இல்லை, ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளைடுன்னு வந்துருக்கணும். புரியுதுங்களா மேம்? கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுது இந்த சார். புரியுது சார். 6
ஃபேக்டர் உடைக்கிறமா மல்டிப்ளை தானே பண்ணுவீங்க, பிரிப்பில்ல. இப்போ நான் 9 வந்து 3 3 தான் பிரிக்க முடியும். அப்போ மல்டிப்ளை தானே பண்ணுவோம். 3 + முடியாதுல்ல. ஸோ அதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1 2 ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் ஆன்சர். கரெக்ட், ஓகே சார். இதுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க, இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ எப்போ வந்து 2020 கேட்டிருக்காங்க கொஸ்டின், கவனிங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? a number is divisible by 3 if the sum of digits is divisible by 3. கரெக்டா தப்பா? அந்த நம்பர் ஆட் பண்ணாலே டிவைட் ஆகும் கரெக்ட் சொன்னல. சார். அப்போ a கரெக்ட் number சார். is divisible by 3, the sum of the digits is divisible by 3 னா கரெக்ட். கரெக்ட். இப்போ நான் சிம்பிளா இப்போ 54 இருக்குன்னு வச்சுங்களேன், அது நான் 5 + 4 போடலாம்ல. 5 + 4 9, ஆப்வியஸா 3 ஆல டிவைட் ஆகும். கான்செப்ட் 3 தானே? டேபிள் வரும். ஓகே சார். அவ்வளவுதான். ரெண்டாவது பாருங்க ஸ்டேட்மெண்ட், a number is divisible by 9 if the sum of the digits not divisible by 9 போட்டிருக்காங்க. இது ரைட்டா தப்பா? நாட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டிவிசிபிள் இருந்துச்சுன்னா ஓகே, நாட்னு கொடுத்ததால இது தப்பு. புரியுதுங்களா? ஓகே. கான்செப்ட் புரியுதுலாமா? இந்த நாட் இல்லாம இருந்துச்சுன்னா கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ரா தேவையில்லாம நாட்னு கொடுத்திருக்காங்கல்ல. இந்த ஓகே. சம் நாட் டிவிசிபிள் பை 9 சொல்றாங்க, டிவிசிபிள் பை 9 போட்டு தான் கரெக்ட். அப்படினால தப்பு. இது இந்த நாட் கொடுத்ததால தப்பு, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஓகே. ஸ்டேட்மெண்ட் வந்து 1 கரெக்ட், 2 தப்பு, ஆப்ஷன் வந்து 3. புரியுதுங்களா? ஒரு முறை பாருங்க, நீ திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ண வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்களேன், இன்னொரு கான்செப்ட், அதே மாதிரி கான்செப்ட். ஸ்டேட்மெண்ட் 1 சொல்றாங்க, a number is divisible by 12. நம்ம 12 பத்தி படிக்கவே இல்லை, பரவாயில்ல. எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க வேண்டாம், ஒரு சிலது படிச்சு வச்சு லாஜிக்கலா அடுத்து போட்டுருங்க. பாருங்க, if the number is divisible by both 3 and 4. பாருங்களேன், நான் 12 நான் வந்து 3 × 4 மல்டிப்ளை பண்ணலாமா? ரைட்டுங்களா? அப்போ 3 டிவைட் ஆகுனாலும் 4 டிவைட் ஆகணும், நம்பர் என்ன ஆகும்? 12 ஆகுன்றது 12 கான்செப்ட். ஆகும். ஆகும், இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a number is divisible by 3. ஓகேங்களா? if and only if the sum of all the digits number is divisible by 6. இப்போ divisible by 3ன்றதுக்கும் அது 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 வந்து பாத்தீங்கன்னா the sum of the number all the 6ல டிவைட் பண்ணாதான் ஆகுன்றதுக்கு நம்ம என்ன இது இருக்கு? a number divisible by 3 if and only if the sum of all the digits number is divisible by 6. அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா பாருங்களேன், ஆக்சுவலா என் நம்பர் இஸ் divisible by 3 if and only if என்ன அர்த்தம்? இந்த ஒரே ஒரு கண்டிஷனா இருந்தா மட்டும்தான் சொல்றாங்க, அவசியம் இல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். 12ன்ற நம்பரு 3 டிவைட் ஆகுமா? இது 3 டிவைட் ஆகும். இந்த 12ன்ற நம்பரு 3 டிவைட் ஆகும். அதே சமயத்துல 12ன்ற நம்பர் 6 டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்களேன், அதே இன்னொரு சொல்றேன், 15ன்ற ஒரு நம்பர் இருக்கு. 15ன்ற நம்பர் 3 டிவைட் ஆகும்ல. ஆனா 15ன்ற நம்பர் 6 டிவைட் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. அப்போ 15ன்ற நம்பர் 6 டிவைட் ஆகாது, ஆனா 3 ஆகும்ல. அப்ப என்ன கண்டிஷன்னா, இங்கதான் கேட்ச் வேர்ட் இருக்கு. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஒரு நம்பர் 6 டிவைட் ஆகுனா மட்டும்தான் 3 டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி கிடையாதுல்ல, 6 டிவைட் ஆகாத நம்பரு கூட 3 டிவைட் ஆகும். பாருங்க, அதான் 15 சொல்றேன். 21 6 ஆகாது, ஆனா 3 ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? சோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் ஜஸ்ட் ஒரு முறை சொல்றேன், நீ திரும்ப ரீகலெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா புரியும். லாஜிக் புரியுதுங்களா? இதுல டவுட்னா சொல்லுங்க. ஓகேமா? சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஆப்ஷன் வந்து இதுக்கு 3 தான். புரியுதாமா? காட் இட்? புரியுது சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இங்க அதே கான்செப்ட் தான் பாருங்க. என் நம்பர் இஸ் divisible by 25. இது நான் பார்த்துருக்க மாட்டோம், ஆனா நம்ம லாஜிக்கலா போடலாம் பாருங்களேன். இந்த லாஸ்ட் நம்பர் by its last 2 digits either 00 or divisible by 25. இப்படி சொல்லலாமா? ஒண்ணுல ஒரு கான்செப்ட் பாருங்களேன். இவ எப்படி சொல்றேன் பாருங்களேன். இவ 25 வந்து 25 டிவைட் ஆகல, ஆகுனா ஆன்சர் 1. இப்போ 15 ஒரு நம்பர் இருக்கு, அது 25 டிவைட் ஆகல, ஆகுனா 2. இப்போ அடுத்து 75. ஓகேங்களா? 25 டிவைட் ஆச்சுன்னா ஆகும். அடுத்த நம்பர் என்ன வருது? 100. 100 25 டிவைட் ஆகுமா? ஆப்வியஸா ஆகும், 4 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கான்செப்ட்?
கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, யாரு சவுண்ட் போறது. எக்ஸ்கியூஸ் மேம், கொஞ்சம். இதெல்லாம் திமிரு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கு. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எய்தர் 00வா இருக்கலாம் அல்லது 25ஆ இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா 25 டிவிசிபிள் ஆகும் தானே? போட்டுக்கலாமா? ட்ரூ. புரியுதுங்களா மேம்? கான்செப்ட் புரியுதுங்களா இல்லையா? பவித்ரா மேம் புரியுதா? வினோதா மேம் புரியுதுங்களா? சார் கிளியர் சார். புரியல? புரியுது சார், கிளியர். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, திரும்ப பாருங்க. அடுத்தது, a number is divisible by 16 if the number formed by the last 4 digit divisible by 16. இது கரெக்ட் மேம். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல, 2ஆ இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். ஓகேங்களா? 4ஆ இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். அதே 8ஆ இருந்துச்சுன்னா லாஸ்ட் 3 3 டிஜிட் டிஜிட் பார்க்கணும். பார்க்கணும். 16ஆ இருந்துச்சுன்னா லாஸ்ட் 4 டிஜிட் பார்க்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. இது எப்படி சார் கான்செப்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, பாருங்களேன். 2 இருக்கா, 2 வந்து 2 × 2 தானே 4. 8னா 2 வந்து 3 டைம்ஸ் போட்டா உங்களுக்கு 8 கிடைக்குதா? அடுத்தது 2 வந்து 4 டைம்ஸ், 2 வந்து சார் கொஞ்சம் சவுண்ட் யாருது? கொஞ்சம் மியூட்ல போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், சவுண்ட் வருது. ஓகேங்களா? அப்ப பாருங்க, அப்போ 2 வந்து பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் போட்டா 16 வருது. அப்ப ஆப்வியஸா அது லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் பண்ணா வந்துரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரெக்டா வந்துரும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, அப்ப ஆப்ஷன் ரெண்டுமே ரைட்டு, போத் 1 or 2 வந்து கரெக்ட். காட் இட்? புரியுதுங்களா? இவ்வளவுதான் இதுல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, ஒரு முறை நீங்க நீங்களா உட்காந்து ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஓகேங்களா? இல்லை என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படி விட்டுறலாம், முடிச்சிடலாம். இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் நம்பர்ஸ் உடைய அதில் என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காமன் ஃபார்முலா ஒன்று, அதுக்கடுத்து வந்து டியூசல் ரூல் வந்து பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்து அது ரிலவெண்டாக தான் இருக்கும். நாங்கள் இங்கே எதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஓரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ என்னன்னா நம்ம இது நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகலெக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருக்காது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனி டவுட் இருந்தால் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன் இஷ்யூ சொல்லு. சார் 11th கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க சார் இன்னொரு டைம். 11th கொஸ்டினா மேம்? ஓகே மேம், ஆமாங்க ஓகே. சார். ஓ 11th இதுவா? இதுல என்ன மேம் புரியல? சார் லாஸ்ட்ல +1 வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு வேணும் சார். 15 + அவ்வளவுதானே? 1. ஓகே ஓகே, வெரி குட். அது மட்டும் தானே, வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை மேம். இப்போ நம்ம வந்து இப்போ இப்போ வந்து நான் வந்து 30/2ன்னு போட்டிருக்கலாங்க. 30/2 சார். 15 வந்திருக்கா? ஆமாங்க சார். ஓகே, அப்போ 2 மினிட்ஸ்ல 2 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 8 மினிட்ஸ் அடிச்சுட்டே போகும்ல. ஓகேங்க சார். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்ல இப்போ எப்படி கான்டெக்ட்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்க சார். அப்புறமா வந்து எவரி 2 மினிட்ஸுக்கு ஆகிட்டே போகும். புரியுதுங்களா? அப்போ ஸ்டார்டிங்ல எல்லாமே ஒரே நேரத்துல ஆகுது பாத்தீங்களா, அது வந்து இந்த 30/2ன்னு போடும்போது இங்க வந்து வராது. அப்ப நம்ம அதை 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இல்ல இப்படி ஓகே. வச்சுப்போம், ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல எல்லாமே பிளே ஆகுதுன்னு வச்சுப்போம். 1 செகண்டா 1 மினிட்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே அடிக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் 2ல அடிக்குமா? இல்லைன்னா அப்படி சார். வச்சுப்போம், ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்ம 0ன்னு வச்சுப்போம். இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லை மேம், இப்போ ஸ்டார்ட்னா எல்லாம் ஆகிற நேரம் வந்து 0ன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு முறை எல்லா பெல்லுமே அடிக்கும். அடிச்ச பிறகு அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வரும்போது ஒரு முறை அடிக்கும், அப்புறம் 4 மினிட்ஸ் வரும்போது அடிக்கும், 6 மினிட்ஸ் அடிக்கும். புரியுதுங்களா? அது 8 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ எப்போ அப் டு 30 மினிட்ஸ் சொல்லி வரும். அப்போ பாருங்க, இந்த 0 டைம்ல அடிக்கிறதும் சேர்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எத்தனை வரும்? 16 வரும். அவ்வளவுதான். ஓகேங்க சார். இப்போ புரியுதுங்களா? புரியுதுங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அது 0 டைம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல அடிக்குது, அங்க இருந்தா கால்குலேட் பண்ணும் டைமை. இப்போ உங்களுக்கு ஓகேங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்றது 0ன்னு வச்சுப்போம். அப்ப அங்க இருந்து தான் கால்குலேட் பண்ணும், 1 hour 2 hour 3 hours எழுதுன்றது. அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா மேம்? ஓகேங்க. தேங்க்யூ சார். ஓகே,
வேற வேற டவுட்டுமா இருக்காது? வேற டவுட்னா சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுட்னா கிளாரிஃபை பண்ணிட்டு முடிச்சிடலாம் இஷ்யூஸ். எனி டவுட்? சரி, ஓகே. அதில் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் இவ்வளவு நேரம் பேஷன்ஸா காத்துட்டு இருந்தது, கவனிச்சதுக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப நம்ம நடத்துனது எல்லாமே வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ரிவிஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றோம். எது டவுட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தகவல் தெரிவிங்க. சப்போஸ் நம்ம அந்த குரூப்ல இருக்குல்ல, டவுட் இருந்தா குரூப்லயே போடுங்க. அந்த குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி சால்வ் பண்ண அட்ரஸ் பண்றேன். நீங்க நடத்துறது எல்லாமே ரொம்ப புரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு மறந்துடும். சம் போடும்போது வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ நம்ம அதை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணது அப்படின்னா தொடர்ந்து வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்குங்க. அப்போனா தான் நம்மளால போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல். இன்னைக்கு வந்து ஹேவ் எ நைஸ் டே. தொடர்ந்து வந்து பண்ணுவோம். நாளைக்கு திரும்ப வந்து மற்ற டாபிக்கோட ஆரம்பிப்போம். இது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேசிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்ஸ்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு பக்கவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா இன்டர்பிரேஷன் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த டேபிளில் பார்த்துட்டு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி சம் போட்டு போயிட்டே இருந்துடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற ஷார்ட்கட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டேட்டா மெடிடேஷன்லாம் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக போடுறதுன்றது தான் நம்பர் 2. அதனால டைம் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாமில். அப்போ உங்களுக்கு கான்செப்டும் புரிஞ்சுப்போம், சம்மும் சீக்கிரம் போடுவோம், அதுவும் அக்யூரேட்டாக போடுவோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் வாங்குவோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போகணும். ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். முடிச்சிடலாமா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.